அனைவருக்கும் பிள்ளையார் நோன்பு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பிள்ளையார் நோம்புக்கான இலை மாவு கருப்பட்டி பணியார மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே பாருங்கள் காமிக்கிறது பாருங்கள். பொன்னி பச்சரிசி லக்ஷ்மி பிராண்ட் வாங்கியிருக்கேன். நான் வந்து அரைப்படி அரிசி எடுக்க போகிறேன். அதாவது இது வந்து 200 கிராம் ஆளாக்கு. இதில் 4 எடுக்க போகிறேன். ஸோ 1 2 3 இன்னொன்று போட்டால் 4. ஸோ அரைப்படி அரிசிக்கு நமக்கு 1/2 கிலோ கருப்பட்டி, அதுதான் வந்து அளவு. எல்லாமே இதிலே பண்ணுறதுனால கொஞ்சம் நான் நிறையா எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணணும்னா நல்லா கழுவிட்டு அரிசியை இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். மினிமம் 3 ஹவர்ஸாவது நமக்கு ஊறணும். பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை நல்லா வடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த தண்ணியோட உள்ள அரிசியை போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த வடிகட்டியில் இருந்தால் போதும். நீங்கள் தனியாக வந்து துணியில் உலர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு இது நல்லா தண்ணி வடியட்டும், அதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 500 கிராம் கருப்பட்டி சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 500 கிராம் கருப்பட்டி எடுத்தாச்சு. இதை நல்லா வந்து கல் வச்சு நல்லா நச்சுக்கணும். கொஞ்சம் நைஸாகவே நச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக உருகிரும். பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா நைஸாக நச்சிட்டேன். ரொம்ப நைஸாக நைக்க முடியல, ஸோ ஓரளவு நச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கருப்பட்டி வச்சுருக்க பாத்திரத்தை இதில் வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 3/4 கப் தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் வந்து கருப்பட்டி நல்லா கரையணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இது பாகு ஆகணும்னு அவசியம் இல்லை, ஸ்டிங் கன்சிஸ்டன்சி எதுவுமே அவசியம் இல்லை. இது கொஞ்சம் கரைஞ்சா போதும். ஸோ கருப்பட்டியை வந்து நான் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா மாவாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். ஃபுல் அரிசியுமே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். நிறையா போட்டிங்கன்னா அரைப்படாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். அரைச்சதுக்கப்புறமா நல்லா நைஸ் ஜல்லடையிலே ஜலிச்சுக்கலாம். இந்த சைடு நமக்கு கருப்பட்டி பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இன்னும் கொஞ்சமும் கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ இது நல்லா கரையணும். கரைஞ்சி நமக்கு வந்து கட்டியே இல்லாமல் ஆகணும். இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். ஸோ இந்த பாருங்கள் பாக்கையிலே நமக்கு வந்து இந்த பாகு கெட்டியாக இருக்குது. ஸ்டிங் கன்சிஸ்டன்சிலாம் தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா நமக்கு ஆறட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து ஒரு நட மாவு அரைச்சாச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கலாம். இது ஃபுல்லாக ஜலிச்சு முடித்தோன்னே கீழே உள்ள மாவு நைஸாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக வந்து ஜல்லடையில் இருக்கும். அந்த மாவை மிக்சியில் போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் அரிசி சேர்த்து இதே மாதிரி நம்ம ஃபுல் ப்ராசஸும் பண்ணணும். எல்லா அரிசியும் இதே மாதிரி அரைச்சிக்கணும். எல்லா அரிசியும் நம்ம அரைச்சி முடித்தோன்னே இதே மாதிரி ஜலிச்சிடுவோம். கீழே உள்ள மாவு நைஸாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் நமக்கு திப்பி வரும். அதை வந்து ஜலிக்காமல் அப்படியே இந்த மாவோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பணியாரம் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கருப்பட்டி பாகும் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கண்டிப்பாக இதை வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நிறையா கல் மண் இருக்கும். ஸோ பாக நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பாகும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகை சேர்க்கணும். சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சேர்த்துறாதீங்க. அட் அ டைம் எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. ஒரு பாதி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நிறையா மாவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பாகு படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா உருண்டையாக நம்ம உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் தான் நம்ம இளமாவும் ரெடி பண்ணணும். இல்லை ஆலங்காயில் எடுக்கிறீங்கன்னா ஆலங்காயும் இதில் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். கருப்பட்டி பணியாரமும் இந்த மாவை நல்லா கரைச்சிட்டு தான் ஊற்றணும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இது நான் முத நாளே சேர்த்து வச்சுட்டேன். நாளைக்கு எல்லாமே செஞ்சுக்கலாம். மீதி கருப்பட்டி பாக அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம மாவாக கரைச்சி வந்து பணியாரம் ஊற்றும் போது இதை ஆட் பண்ணிக்கலாம், இனிப்பு தேவைன்னா. பாருங்கள் நம்ம நேற்று சேர்த்த கருப்பட்டி மாவில் கொஞ்சம் போர்ஷன் எடுத்திருக்கேன். இதில் வந்து இலை மாவு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை பிள்ளையார் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம்.
அந்த பிள்ளையார் மாதிரி பிடிச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒத்தப்படையில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிடிச்சிக்கலாம். இதுதான் இலை மாவு. பாருங்க, இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சாச்சு. இதுதான் வந்து இலை மாவு. இதில் சில பேர் எடுத்துக்குவாங்க, சில பேர் ஆலங்காயில் எடுத்துப்பாங்க. அது எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இதே கருப்பட்டி மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கணும். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கணும். இதுதான் ஆலங்காய். சில பேர் வந்து இதுலேயும் இலை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து மாவில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டின ஆலங்காயை இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும், ஏன்னா டக்குன்னு டார்க் ஆயிரும், அப்புறம் உள்ளே வேகாது. ஸோ சிம்மில் வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆலங்காயுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நாங்கள் இலை எடுப்போம். பாருங்கள், நமக்கு ஆலங்காய் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒத்தப்படையில் ஒரு 21 ஆலங்காய் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை சாமிக்கு முன்னாடி நம்ம வச்சிடலாம். அடுத்து கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நேற்று சேர்த்து வச்ச மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கணும். தண்ணியாக கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணியாரம் ப்ராப்பராக வராது. ஸோ கெட்டியாக கரைச்சிங்கன்னா நல்லா கரைக்கூடி நல்லா ஃப்ளஃபியாக பணியாரம் சூப்பராக வரும். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறமா நமக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த சைடு நான் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும், அப்போ தான் வந்து நமக்கு டக்குன்னு குக் ஆகும். பாருங்கள், அந்த மாவில் நான் கொஞ்சோண்டு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நார்மலான ஸ்வீட்னஸே போதும்னா அந்த மாவில் உள்ள ஸ்வீட்னஸே போதும். இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படிங்கிறதுனால கருப்பட்டி பாகு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, நான் நடுவில் பணியாரம் ஊற்றுறேன். அது வந்து நல்லா வெந்து அதுவே தானாக எலும்பி வரும். அதுதான் நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே எலும்பி வருது. ஸோ இதுக்கு மேலே நம்ம லைட்டாக எண்ணெய் விடலாம். அந்த மாதிரி எண்ணெய் விட்டோன்னா நல்லா பூரி மாதிரி நல்லா ஃப்ளஃபி ஆகும். ஓரமெல்லாம் வரக்குட்டி வந்துருச்சு. ஸோ இதுதான் நல்ல ஷேப்பு, ப்ராப்பரான ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி மேலே வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது கருப்பட்டி கலரை பொறுத்தது தான். நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமுக்கு கீழே தான் வச்சுருக்கேன், அதாவது லோவுக்கு கொஞ்சம் கூட. நீங்கள் மீடியமில் வச்சிங்கன்னா கூட அதே தான், வெளியில் ஃபுல்லாக அது வந்து பயங்கர ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. ஸோ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கருப்பட்டி பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்ட். அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக எலும்பும் கரையும் கூடி வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வருது. நம்ம கருப்பட்டி பணியாரம் செஞ்சாச்சு. பாருங்கள், எல்லாமே கரைக்கூடி அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உளுந்த வடை செஞ்சேன் சாமிக்கு படைக்கிறதுக்கு. இப்போ சாமி கும்பிடலாம். அனைவருக்கும் இனிய பிள்ளையார் நோன்பு வாழ்த்துக்கள்.